رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்று வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அகில உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அதிபதி, அகிலம் முழுக்கவே நடைமுறையில் இருப்பது அவனின் விருப்பம். அவன் நாடுவது மாத்திரமே நடக்கும் என்கிற ரீதியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அண்ட சராசரத்தை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறான். அவன் கருணை பார்வை பார்க்கிற போது மனித வாழ்வு கண்ணியமான வாழ்வாகவும், சில நேரங்களில் கோபக்கண் கொண்டு பார்க்கிற போது கொடூரமான நிகழ்வுகளும் அரங்கேறும் என்பதை வரலாறுகளின் வழியாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்போ நாடு முழுக்கவே பெரும் பேரதிர்வையும் பெரும் ஒழுக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற நமது அண்டை மாநிலத்தில் நிகழ்ந்திருக்கிற அந்த நிலச்சரிவு, அதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான பாதிப்புகள், தொடர்ந்து கேட்கிற மரண ஓலங்கள், தோண்ட தோண்ட கிடைக்கிற ஜனாசாக்கள், தொடர்ந்து செய்திகளில் நாம் பார்த்து வருகிறோம். பலி எண்ணிக்கை, உயிர் பலி கிட்டத்தட்ட 300-ஐ தாண்டுகிற அளவிற்கு அவ்வளவு மிக ஒரு மோசமான ஒரு விபத்தாக இன்னமும் இடிபாடுகளிலே சிக்கி இருப்பவர்கள் 1000-க்கும் மேற்பட்டவர்கள். இதுபோக முகாம்களில் உண்ண உணவில்லாமல், போதிய வாழ்வாதாரம் இல்லாமல் தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கிற நபர்களின் எண்ணிக்கை 5000-க்கு மேல் என்றெல்லாம் தொடர்ந்து பார்த்து வருகிற நாம், பொதுவாக இந்த நிலச்சரிவு நம்முடைய இந்திய நாட்டிலேயே இதைவிட நூற்றுக்கணக்கான உயிர் பலிகள், பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்டிருக்கிற நிலச்சரிவுகள் எல்லாம் கூட நம்முடைய நாடுகளிலே நடந்திருக்கிறது, பல்வேறு மாநிலங்களில். ஆனாலும் இந்த கேரள வயநாடு நிலச்சரிவு மிக முக்கிய ஒரு நிகழ்வாக, ஒரு பேரிடராக பார்க்கப்படுகிறது. காரணம், தமிழ்நாட்டிற்கு அண்டை மாநிலம் கேரளா. பொதுவாக ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இந்த நிலச்சரிவு குறித்து அறிவியல் பார்வை, ஏன் நிலச்சரிவு ஏற்படுகிறது தெரியுமா? விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பூமி, பாறைகள், பூமியின் மேல் இருக்கிற குப்பைகள், மண் துகள்கள் திடீரென நகர்வது, திடீரென நகர்ந்து ஏற்படுகிற ஒரு புவி நிகழ்வு நிலச்சரிவு என்று அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள். ஆனாலும் அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுவான், குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நடைபெறுகிற எந்த சோதனையாக இருந்தாலும், எந்த முசீபத்தாக இருந்தாலும் அல்லாஹ் முற்கூட்டியே அவன் எழுதி வைத்தது, அவன் தீர்மானித்த சோதனைகள், முசீபத்துகள் உங்களுக்கு வந்தே தீரும். ஹுவ மௌலானா, எது நடந்தாலும் எங்களது எஜமான் அல்லாஹ், அவன் நாட்டப்படி நடந்திருக்கிறது என்று பரிபூர்ணமாக உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்பவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ் சொல்லுவான், அலல்லாஹி ஃபல்யதவக்கல் மோமினுன், மோமின்கள் அவன் மீதே ஆதரவு வைக்கட்டும். இப்ப நடைபெறுகிற நிகழ்வுகள் சாதகமோ பாதகமோ, நன்மையோ தீமையோ, மனம் விரும்புவதோ மனம் வெறுப்பதோ, அத்தனையும் அல்லாஹ்வின் ஏட்டில் பதியப்பட்ட நிகழ்வு என்பதை முஸ்லிம்கள் தெரிந்தாக வேண்டும். பொதுவாக இந்த சோதனைகள் 2 வகையாக உலமாக்கள் சொல்லுவார்கள். மனித குலத்திற்கு ஏற்படுகிற சோதனைகள், இந்த சோதனைகள் நிகழ்கிற போது காபிரின் பார்வை இயற்கை சீற்றம் என்பான். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் இயற்கை பேரிடர் என்பார்கள், பல்வேறு பெயர்கள்.
இயற்கையின் கோர தாண்டவம் என்றெல்லாம் சொல்லி அவர்களது அறிவுக்கு ஏற்ப அதற்கு அவர்கள் பெயர் வைப்பார்கள். ஆனாலும் அதை தடுப்பதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் உட்பட சில நேரங்கள் அது வெற்றி பெறலாம், பெரும்பாலும் தோல்வியை தழுவும். இப்ப முற்கூட்டியே இந்த பேரிடர்களை கணித்து முழுமையாக தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் அறிவியல் உலகத்திற்கு கிடையாது. சின்ன ஒரு லேசான ஒரு முயற்சி வேணா செய்யலாம். ஆனால் அல்லாஹ் அவன் நாடியது நடந்தே தீரும். கண்ணியமிக்கவர்களே, இது அவர்களின் நம்பிக்கை. ஆனா முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற அசம்பாவிதங்கள், பேரிடர்கள் அல்லாஹ்வால் தரப்படுகிற சோதனை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சோதனையாக தருகிறான். 2 காரணம். ஒன்று, பாவங்களில் அநியாயம் அக்கிரமம் என்று வாழ்வை தொலைத்திருக்கிற பாவ படுகொலியில் புதையின்றிருக்கிற மனித குலத்தை ஒன்று அல்லாஹ் உலகிலேயே தண்டிப்பது, திருந்துவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவதற்காக சோதனைகளை தருகிறான். இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்காது. இப்ப நான் படைத்தவன் நான் இருக்கிறேன், நான் உன்னை உலகிற்கு சில காலம் அனுப்பி இருக்கிறேன், மீண்டும் நீ என்னிடத்திலே வர வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை மணியாக இது போன்ற சோதனைகள் சில நேரம். இது பாவிகளை பொறுத்தவரை. ஆனால் நல்ல ஈமான் கொண்டவர்கள் சோதனை எல்லாமே பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? நல்லவர்கள் பொல்லாதவர்கள் எல்லோரையும் பொதுவாக பாதிக்கிற இது போன்ற ஆபத்துகள், இது போன்ற பேரழிவுகள். ஆனால் ஈமான் கொண்டவர்களை பொறுத்தவரை இப்ப அவர்களுக்கு இந்த சோதனை ஏன் தெரியுமா? அவர்களது ஈமானை சோதித்து பார்ப்பதற்காக. இவ்வளவு பெரும் அசம்பாவிதம் ஏற்படுகிற போதும் கூட அவர்கள் மனம் தளராமல் அல்லாஹ்வின் தக்தீரை பொருந்திக் கொள்வார்கள். பொறுமையோடு இருக்கிறார்களா, பொறுமை இழக்கிறார்களா என்று அல்லாஹ் சோதனையை தந்து அவர்களை சோதிப்பான். மட்டுமல்ல, மனித வாழ்வே சோதனை தான். நாம் வாழுகிற வாழ்க்கையே அல்லாஹ் சோதனையாக தந்திருக்கிறான். சோதனையின் முடிவில் வெற்றி தோல்வி நமக்கு தெரியும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் இது போன்ற பேரிடர்களை ஏற்படுத்துவது சோதனையாக தருகிறான். சரி, இந்த சோதனைகள்ல திடீர் மரணங்கள் நிறைய பார்க்கிறோம். எந்த விதமான முன் அறிவிப்பு இருக்காது. சில நேரங்கள்ல திருந்துவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் தௌபாவை தள்ளி போடக்கூடியவர்கள். இன்னும் காலம் இருக்குது, அப்புறம் தொழுதுக்கலாம், நம்ம இன்னும் வயசு ஆயிருச்சு, அப்புறம் தாடி வச்சுக்கலாம், அல்லாட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், வட்டியில சம்பாரிச்சுக்கலாம், அப்புறம் பின்னால அல்லாட்ட தௌபா செஞ்சு திருந்திக்கலாம். இப்படி பாவங்களில் தொடர்ந்து முயன்று தௌபாவை தள்ளி போடக்கூடிய நபர்களுக்கு இது போன்ற திடீர் மரணங்கள், உலமாக்கள் சொல்லுவாங்க, இப்படி ஏற்படுகிற திடீர் மரணங்கள் பாவிகளுக்கு அல்லாஹ்வின் தண்டனையாக இருக்குமா. பாவிகள் நல்ல நிறைய சந்தர்ப்பங்களை தந்து அவன் பயன்படுத்த தவறுகிற போது அல்லாஹ்வின் திடுகூறான பிடியாக இருக்கலாம், திடீரென அவன் பிடிக்கிற பிடியாக இருக்கலாம். தௌபாவிற்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நல்லோர்களை பொறுத்தவரை இது போன்ற திடீர் மரணங்கள், எதிர்பாராத மரணங்கள், இது போன்ற எதிர்பாராத அசம்பாவிதங்களை பொறுத்தவரை அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பெருமானார் காலத்திலேயே சில நிகழ்வுகள் இப்படி நடக்குமா, எதிர்பாராத மௌத்து. பெருமானார் காலத்துல இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் எஹ்ராமுடைய நிலையில பெருமானார் கூட போய்கிட்டு இருப்பார் வாகனத்துல. திடீரென அந்த ஒட்டகம் மிரண்டு அவரை கீழே தள்ளி விட்டுரும். எதிர்பாராமல் கீழே விழுந்த அந்த மனிதர் எலும்புகள் அப்படி முறிந்து போய், கழுத்து முறிந்து போய் மௌத்தாயிருவார். ஒட்டகம் திமிரி கீழே விழுந்தவர் அப்படி மௌத்தாயிருவார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிடுவார்கள், இந்த இலந்தை இலையினுடைய தண்ணீரால் இவரை குளிப்பாட்டி 2 ஆடைகளால் இவருக்கு கஃனிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, இவர் அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்லுவாங்க, இவர் சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, இவர் எதிர்பாராத விதமாக இறந்திருக்கிறார், திடீரென இறந்திருக்கிறார். ஆனால் பெருமானார் சொல்லுவாங்க, இவர் ஷஹீதுடைய நன்மையை பெறுவார். சொல்லிவிட்டு சொல்லுவார்களாம், நாளை மறுமையில் இவரை அல்லாஹ் எழுப்புகிற போது ஹாஜியாக தல்பியா முழக்கத்தோடு எழுவார் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப திடீர் மரணம் நல்ல முஸ்லிம்களை பொறுத்தவரை அது ரஹ்மத், அல்லாஹ்வின் அருள், அல்லாஹ்வின் கருணை பார்வையாக. அந்த சக்கராத்தின் வேதனையை அல்லாஹ் இல்லாமல் செய்கிற அல்லாஹ்வின் ஒரு கருணை. கண்ணிமிக்கவர்களே, இது நல்லவர்களை பொறுத்தவரை. ஒரு காலம்லாம் இருந்துச்சு, நோயுற்று படுத்திருப்பாங்க, படுத்த படுக்கையில மாத கணக்குல பெட்ல இருப்பாங்க, நோய் படுக்கையில இருப்பாங்க. இப்படி சில மரணங்கள். ஆனால் இன்றைக்கு பெருகி வருகிற மரணங்கள் இது போன்ற அகால மரணங்கள், மிக குறைந்த வயது மரணம். மூத்தாகிற வயசே இருக்காது, நம்மளாம் சொல்றோமா இல்லையா, வாழ்ற வயசுல இப்படி போயிட்டாரு. இப்ப மிக குறைந்த வயது மரணம், நல்ல பொறுப்புகளில் இருக்கிற போது மரணம். இப்ப நான் குடும்பத்தை கரை சேர்ப்பவன் நான்,
இப்ப என் தலை மீது பொறுப்பு என்று சொல்லி அல்லாஹ்வின் கடமைகளை கூட புறக்கணித்து வாழுகிற போது அல்லாஹ் திடீரென அழைத்துக் கொள்ளுகிற மரணங்களை எல்லாம் பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப இந்த நோய் படுக்கை மரணமும் சரி, அகால மரணமும் சரி, நல்லோர் தீயோர் ரெண்டு பேருக்குமே வருது. நல்லோர்களுக்கும் இது போன்ற நிலை வருது, தீயோர்களுக்கும் இந்த நிலை வருகிறது. கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் நம்ம தவறான எண்ணம் வந்துடக்கூடாது. ஏன்னா சில பேர் நினைக்கலாம், இப்படிலாம் விபத்துல இறந்து போறாங்க, உங்க பாவைகளா இருப்பாங்களோ, திடீரென நெருப்புல கருகிடுறாங்க, இடிபாடுகளில் சிக்கி மரணிக்கிறார்கள். இப்ப இவர்கள் செய்த தீவினையின் காரணமாக அல்லாஹ்வின் கோப பார்வை என்று நாம் ஒரே முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ஹதீசுகள்ல பாக்குற பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில மரணங்களை குறிப்பிட்டு பெருமானார் சொல்லுவார்கள், இந்த மரணங்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தருகிற மரணம் பெருமானார் சொல்லுவாங்க. எப்படி இறை பாதையில் எதிரிகளோடு யுத்தம் செய்து உயிர் தியாகம் செய்கிற ஷஹீதுகளின் நன்மை அவர்களுக்கு உண்டு. பெருமானார் பெரிய லிஸ்டே சொல்லுவாங்க. முதலாவதா சொல்லுவாங்க, நீரில் மூழ்கி எதேச்சையாக மரணிக்கக்கூடியவர் ஷஹீதுடைய அந்தஸ்துல உள்ளவர். இரண்டாவது, இடிபாடுகளில் சிக்கி மரணிக்கக்கூடியவர்கள், இது போன்ற நிலச்சரிவு இடிபாடுகள், பூகம்ப இடிபாடுகள். இப்ப நல்லோர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது ஷஹீதுடைய நன்மை. விபத்துகளில் மரணம், இது ஷஹீதுடைய நன்மை. இப்ப அநியாயமாக கொல்லப்படுவது, கொலை செய்யப்படுவது, எந்த விதமான குற்றமும் இல்லாமல், இப்ப இவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. மரம் முறிந்து விழுந்து மரணிப்பது, அல்லது மரத்துல ஏறி வேலை பார்த்துட்டு இருக்காரு, தவறி கீழே விழுந்து மரணிப்பது, இது போன்ற எதிர்பாராத மரணங்கள் எல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்திலே வந்து சேரும். கண்ணிமிக்கவர்களே, தீயில் கருகி மரணிப்பது எதேச்சையாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஷஹீதுடைய நன்மை. காலரா போன்ற தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு வயிற்று போக்கு போன்ற நோய்களால் மரணிப்பது ஷஹீதுடைய நன்மை. கண்ணிமிக்கவர்களே, ஒரு பெண் பிரசவ வேதனையில் மரணிப்பது ஷஹீதுடைய நன்மை. பெருமானார் பெரிய லிஸ்டை போட்டு காட்டுறாங்க. இந்த இது போன்ற மரணங்கள் எல்லாம் நமது பார்வைக்கு தவறான எண்ணம் வந்து விடக்கூடாது. இது நல்ல மரணத்தின் அறிகுறியாக பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு பெருமானார்ட்ட கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் அன் மௌத்தில் ஃபஜா, திடுகூறாக வரக்கூடிய மரணத்தை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? திடீரென வரக்கூடிய மரணம், எந்த விதமான முன் தயாரிப்போ முன்னெச்சரிக்கையோ இல்லாமல், மரணத்தின் அறிகுறி இல்லாமல் வரக்கூடிய மௌத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ராஹத்துன் லில் முஃமின், மோமின்களுக்கு அது ராஹத், மோமின்களுக்கு அது நிம்மதி. உலகின் பல்வேறு சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்களில் உழன்று கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம் முழுமையாக விடுதலை பெற்று சுவனத்தின் சுப செய்தியின் பக்கம் செல்லுகிறார், அது அவருக்கு ராஹத், பெரும் நிம்மதி. அடுத்து பெருமானார் சொல்லுவாங்க, ஆஹதத்துன் அஸஃபுன் லில் ஃபாஜிர். ஆனால் இந்த திடீர் மரணம் பாவிகளை பொறுத்தவரை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அது கை சேதத்தின் அறிகுறி. பாவிகளை பொறுத்த வரைக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் திடீரென வருகிற மரணம் அது கை சேதம் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்கவர்களே, ஆனால் முஃப்தி தகி உஸ்மானி சாஹிப் சொல்லுவாங்க, மிகப்பெரிய உலகின் முஃப்தி, அவங்க உலக அளவுல இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு முஃப்தி தகி உஸ்மானி சாஹிப். அவங்க சொல்லுவாங்க, இது போன்ற பேரிடர்கள், ஒரு நிலச்சரிவோ, ஒரு பூகம்பமோ, அல்லது ஒரு பெரும் வெள்ள பிரளயமோ, இது போன்ற பேரிடர்கள் காலத்துல இது மனித குலத்திற்கு நன்மையா தீமையா மிக அறிந்தவன் அல்லாஹ். ஏன் இந்த இழப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான்? இது நன்மைக்கா தீமைக்கா முழு ஞானம் கொண்டவன் அல்லாஹ். தொடர்ந்து சொல்லுவார்களாம், காரணம் அல்லாஹ்வின் நாட்டமின்றி அகிலத்தில் அணுவும் அசையாது. அவனுடைய நாட்டம் இல்லாம ஒரு அணுவும் அசைய முடியாது. கண்ணிமிக்கவர்களே, சொல்லிவிட்டு சொல்வார்களாம், இதன் சூட்சுமத்தை ஞானத்தை அறிந்தவன் அல்லாஹ், எனவே நாம் கருத்து கூற அனுமதி இல்லை என்பார்கள். இது அவங்க செஞ்ச பாவத்தினாலயா, இல்ல என்ன காரணம்? இதனுடைய காரணத்தை குறித்து சுயமாக கருத்து கூற அனுமதி இல்லை என்று அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஆக ஒரு விதத்தில் அல்லாஹ்வுடைய நாட்டம் இது, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குது இது போன்ற சோதனைகள். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதர்களின் தவறுகளும் ஒரு விதத்துல காரணம் இது போன்ற பேரிடர்கள். மனிதர்கள் செய்கிற அறிவற்ற செயல்பாடுகள், சுயநல போக்கு, இதுவும் இது போன்ற விபத்துகளுக்கு காரணம். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் வசனத்துல குறிப்பிடுகிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். இந்த மனித குலத்திற்கு ஏற்படுகிற எந்த முசீபத்தாகட்டும், எந்த சோதனையாகட்டும், ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்கள் கைகள் சம்பாதித்த தீமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மனித குலம் செய்திருக்கிற தீமைகள், அறிவற்ற செயல்பாடுகள், சுயநல போக்கான செயல்பாடுகளும் ஒரு விதத்துல காரணம். இந்த நிலச்சரிவுக்கு காரணம் சொல்றப்ப கூட விஞ்ஞானிகள் சொல்றது, அதிகமாக மரங்கள் வெட்டப்படுவது,
இப்ப அனுமதி இல்லாமல், முறையாக அனுமதி பெறாமல் மலைப்பகுதிகளில் கட்டடங்கள் கட்டப்படுவது. இப்ப மரம் எவ்வளவு அல்லாஹ்வுடைய நிஅமத், எவ்வளவு பெரும் பாக்கியமாக அல்லாஹ் மரங்களை தந்திருக்கிறான். மலைப்பகுதிகளில் மரங்கள் மண் சரிவை தடுக்கிற ஒரு பெரும் அரணாக இருக்கும். தொடர்ந்து சுயநலத்தால மரங்கள் வெட்டப்படுகிற போது ஒரு பெரும் வெள்ளம், ஒரு பெரும் பாறை உருண்டு வருகிற போது ஒட்டுமொத்தமாக அது குடியிருப்புகளை அழித்து விடுகிறது. இந்த பேரிடர்ல பார்த்தோமா இல்லையா, 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், கிராமமே இப்ப அடிச்சுவடு தெரியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. இறந்து உடல்களை ஜனாசாவாக மண்ணுக்குள்ளே புதைப்போம். உயிரோடு மண்ணுக்குள் புதைந்து ஜனாசாவை போயிருக்கிற காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். கண்ணிமிக்கவர்களே, இது ஒரு பெரும் படிப்பினையாக அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறான். இறந்தவர்கள் அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு கூலி உண்டு. நல்லவர்களோ தீயவர்களோ செய்து போயிருக்கிற காரியங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பலனை பெறுவார்கள். இருப்பவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை பார்த்து வெறுமனே ஏதோ பரிதாபப்பட்டு போவதில்லை. இப்படி போயிருச்சு, இப்படி கிராமமே இல்லாம போச்சு, இப்படி முஸ்லிம்கள் இறந்துட்டாங்களே என்று பரிதாபப்படுவதில் கண்ணிமிக்கவர்களே, இருப்பவர்களுக்கு படிப்பினையாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டுகிறான். இஸ்லாத்துல இந்த மரம் நடுவதை பற்றி எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கு. பெருமானா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் அடுத்த சில வினாடிகளில் நொடிகளில் கியாமத் என்கிற ஒரு நிலை வருகிற போது பெருமானார் சொல்லுவாங்க, உன் கையில் ஒரு மரச்செடி இருந்தால் நீ அதை நட்டுவிட்டு மரணித்து விடு என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நம்ம மார்க்கத்துல இந்த மரம் நடுவதை பற்றி விழிப்புணர்வு இருக்குது. ஏன்னா உலகம் அழிஞ்சிட்டு அடுத்து யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த செடி மரமாவதோ யாரும் அதுல பலன் பெறுவதற்கோ வாய்ப்பில்லை. ஆனால் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நீ அந்த செடியை நட்டு வைத்து விட்டு கியாமத் வந்து விட்டால் நீ இறந்து விடு. அப்ப யோசித்து பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே, இந்த இயற்கை சீரழிவுகள், பல்வேறு பேரிடர்களை தடுப்பதற்கு அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பானவர்களே, முஸ்லிம்களும் இதுல பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? பொதுவா வரக்கூடிய இது போன்ற ஆபத்துகள், பேரிடர்கள் இப்ப எல்லா தரப்பினரையும் காவு கொள்கிறது. மதம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், நல்லோர் தீயோர் என்று பிரிவினை இல்லாமல் எல்லா தரப்பையும் அப்படியே கபலீகரம் செய்கிறது என்று பார்க்கிற போது பெருமானார் சொல்லுவாங்க, முஸ்லிம்களை பொறுத்தவரை உம்மத்து மர்ஹூமா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயத்தும் தெரியுமா? கருணை காட்டப்பட்ட சமுதாயம். உம்மத்தி மர்ஹூமா, அல்லாஹ்வால் ரஹ்மத் செய்யப்பட்ட, கருணை பார்வை காட்டப்பட்ட சமுதாயம். சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, லைஸா அலைஹா அதாபின் ஃபில் ஆஹிரா, என் சமுதாயத்திற்கு மறுமையில் தண்டனை கிடையாது. எவ்வளவு பெரிய சுப செய்தி பாரு. பெருமானார் சொல்றாங்க, என் உம்மத் அல்லாஹ்வை ஒருவனாக மறுமை உண்டு என்றெல்லாம் ஈமான் கொண்டு வாழ்பவர்களுக்கு மறுமையில் உச்சபட்ச நரக வேதனை கிடையாது. சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, அவருடைய உம்மத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? உலகிலேயே தரப்படும். குறிப்பா பாவிகளுக்கு, அல்லாஹ்வை மறந்து வாழ்கிற, மறுமையை மறந்து வாழ்கிற பாவிகளுக்கு அல்லாஹ் மறுமை தண்டனைக்கு பகரமாய் உலகிலேயே அல்லாஹ் தண்டனை தருவானா? பெருமானார் 3 தண்டனை சொல்லுவாங்க. அல் ஃபித்தன், ஒன்று குழப்பங்களில் சிக்கி தவிப்பார்கள். பல்வேறு குழப்பங்கள்ல வாழ்க்கையில நிம்மதி இருக்காது பாவிகளுக்கு. இந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு பாவமும் ஒரு கவலையை இழுத்து கொண்டு வருமா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு அந்த வியாபாரம் சரியில்லை, கஸ்டமர் வரல அப்படின்னு நினைக்கிறோம், வீட்டுல நிம்மதி இல்லை, குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். உலமாக்கள் சொல்றாங்க, பாவங்கள் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறு செய்கிற போது ஒவ்வொரு பாவம் ஒரு கவலை எடுத்து கொண்டு வருமா. இப்ப பாவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உள்ளம் முழுக்க கவலை தோய்ந்த உள்ளமாக மாறி போகும். மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இந்த உம்மத்தின் தண்டனை உலகில் முதலாவது குழப்பங்கள், இரண்டாவது பெருமான் சொல்லுவாங்க ஜலாசில், நிலநடுக்கங்கள், இது போன்ற நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், வெள்ள பேரழிவுகள். இதனால இந்த உம்மத்து அழிக்கப்படும். இது உலகின் தண்டனையாக, மறுமையில் தப்பிப்பதற்காக. மூன்றாவதா சொல்லுவாங்க அவள் கத்தில், எந்த காரணமும் இல்லாமல் கொல்லப்படுவார்கள், எந்த குற்றமும் இல்லாமல் அநியாயமாக கொல்லப்படுவார்கள். இது மறுமையின் தண்டனைக்கு பகரமாய் உலகின் தண்டனை. கண்ணிமிக்கவர்களே, பெருமானா சொல்றாங்க, உம்மத்து மர்ஹூமா, என் உம்மத் ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பேரிடர்கள் மூலமாக எல்லோரையும் அல்லாஹ் மரணிக்க செய்கிறான். இப்ப நல்லவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு ரஹ்மத். கண்ணிமிக்கவர்களே, இது போன்ற நேரங்கள்ல இப்ப இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு ஆயில தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அல்லாஹ் படிப்பினையாக காட்டுகிறான். அவங்க நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இவ்வளவு நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய இழப்புகள், உறவுகளை இழந்து, சில நேரங்கள்ல குடும்பத்தில் அத்துணை நபர்களும் இறந்து போய் ஒருவர் தப்பி பிழைத்திருப்பார். இப்ப பெரியவர்கள் எல்லோரும் இறந்து போய் ஒரு குழந்தை தப்பித்திருக்கும்.
அண்டை வீட்டார்கள், உறவுகள் என்று சொல்லி எவ்வளவு ஈடு செய்ய முடியாத இழப்புகள். இப்ப அவர்களுக்கு இருப்பவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பணி, நிவாரண உதவிகள் தரப்பட வேண்டும். மிக முக்கியமாக துவாக்கள். நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் அவர்களுக்காக, இறந்தவர்களுக்காக ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு துவா செய்ய வேண்டும். அப்ப உயிர் பிழைத்தவர்கள் மன ஆறுதலுக்காக சபுரன் ஜமீல் என்கிற அழகிய பொறுமையை அவர்களுக்காக அல்லாட்ட கேட்கணும். அப்ப வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நம்மால் முயன்ற பொருளாதார உதவிகள் செய்ய வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் அற்புதமாக சொல்லுவாங்க, இந்த உம்மத், ஒட்டுமொத்த உம்மத், உதாரணம் பெருமானார் சொல்றாங்க, ஓர் உடலை போல. எந்த நாடாகட்டும், எந்த மொழியாகட்டும், இனமாகட்டும், ஒரு முஸ்லிம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஓர் உடலை போல. பெருமானார் அற்புதமா சொல்லுவாங்க, உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் ஒரு வலி ஏற்படுகிற போது ஒட்டுமொத்த உடலும் வலியை, வேதனையை உணரும். ஒண்ணுமில்ல, காலில் ஒரு முள்ளு குத்திட்டா கண்ணீர் வடியும், கை விரைந்து போய் அந்த முள்ளை எடுப்பதற்கு முயற்சி செய்யும். வலி அதிகரிக்கிற போது உடலில் காய்ச்சல், சூடு ஏற்படும். இப்ப காலுக்கு ஏற்படுகிற வலிவேதனை உடல் முழுக்க அனுபவிப்பதை போல உலகின் எந்த மூலையில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு ஆபத்து என்கிற போது, ஒரு பெரும் கஷ்டம் என்கிற போது, அந்த ஆபத்தை தனக்கு ஏற்பட்ட ஆபத்தாக, சிரமத்தை தன் சிரமமாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. அதனாலதான் அந்த பார்த்தவங்களுக்கு கூட தெரியும், பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கிற ஒரு ஓனர் நிறைய பொருட்கள் இப்ப அள்ளி அள்ளி தாராளமாக தருகிறார். பேட்டி எடுக்கிறவங்க கூட கேட்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய தரணும் அப்படிங்கிறார். அவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்கள், வீடுகளை இழந்து தவிக்கிறார்கள், உறவுகளை இழந்து தவிக்கிறார்கள், பெரும் வெறிச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப நம்மாலான உதவிகள் செய்யப்பட வேண்டும். ஒரு பக்கம் களப்பணி செய்யணும், முடிஞ்சா நேரா போய் நம்ம என்ன செய்யணும், முஸ்லிம்களுடைய கடமை போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றது, அவர்களுக்கு அல்லாஹ்வை குறித்து, தக்தீரை குறித்து நாம் ஆறுதலாக பேசுவது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப முடியாத பட்சத்துல நாம் நல்ல முறையிலே நிதிகளை திரட்டி நம்முடைய பங்களிப்பாக அவர்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்ய வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, நம்முடைய மார்க்கத்துல ஒன்று உதவி செய்யணும், இன்னொன்னு உதவி செய்வதற்கு பிறரை தூண்ட வேண்டும். அப்படி தூண்டல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம், இந்த ஏழைகளுக்கு பசி ஆற்றுவதற்கு யார் உணவு தரவில்லையோ, உணவு தர தூண்டவில்லையோ, அல்லாஹ் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறான். பிறரின் துயரத்தை போக்குவதற்கு ஒன்று உதவ வேண்டும். வசதி இல்லாத போது செல்வந்தர்களை தூண்டி அவர்களை உதவி செய்ய முன்வர வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இது அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். நரகவாசிகளை பத்தி கூட நாளைக்கு மறுமையில நீ எப்படி வந்தீங்கன்னு கேட்பாங்க மலக்குமார்கள். எப்படி நரகத்துக்கு வந்தீங்க? முஸ்லீமா தானே இருந்தீங்க. அவங்க சொல்ற பதில் ரெண்டா இருக்கும். ஒன்னு, லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்துல தொழுகல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தொழுகாமல் உலகில் வாழுவது நரகவாதியின் அடையாளம். கண்ணிமிக்கவர்களே, இரண்டாவதா சொல்லுவாங்க லம் நகு மினல் முஸல்லீன், இரண்டாவது சொல்லுவாங்க ஏழைகளுக்கு நாங்க உணவு தரல. பசி என்று வந்தவர்களுக்கு, தேவை என்று ஏங்கி தவித்தவர்களை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை, நரகத்திற்கு வந்தோம் சொல்லுவாங்க. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. சிறப்பானவர்களே, பெருமானாருடைய நடைமுறை எவ்வளவு அற்புதமான நடைமுறை. பெருமானார் மதீனாவுக்கு போயிட்டாங்க, மக்காவை துறந்து ஹிஜ்ரா செஞ்சு மதீனாவுக்கு போயிட்டாங்க. இப்ப சில காலங்களுக்கு பின்னால் மக்காவில் கடும் பஞ்சம், உண்ண உணவில்லாமல் மிக மோசமான வறட்சி தாண்டவம் ஆடுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 தங்க காசுகளை மக்காவாசிகளுக்கு அனுப்பி துயர் துடைத்தார்கள். பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே, இதுக்கும் எவ்வளவு கொடூரமான மக்கத்து மக்கள், பெருமானாரை அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு தடுத்த மக்கள், அவர்களுக்கு தொல்லை தருவதையே தொழிலாக கொண்ட மக்கள், எதிரிகளுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனை என்கிற போது இறங்கி உதவுகிறார்கள். பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே, 500 தங்க காசுகள் அனுப்பிச்சு வச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மதம், இனத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு தேவை என்று வருகிற போது உதவிகள் செய்யப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் இன்னமும் சொல்லுவாங்க, எவ்வளவு அற்புதமான ஹதீஸ் பாருங்க, தேவைக்கு உதவி செய்வது. மன் அகாச மல்ஹூஃபன், சிரமப்பட்டவர்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு யார் உதவுகிறார்களோ, பெருமானார் சொல்லுவாங்க, கதபல்லாஹு லஹு ஸலாஸ வ ஸபீன மஃபிரா, அல்லாஹ் அவர்களுக்கு 73 மஃபிரத்துகளை அல்லாஹ் எழுதுவானாம். 73 விதமான மன்னிப்புகளை அல்லாஹ் அவர்களுக்கு எழுதுகிறான். பெருமானார் சொல்லுவாங்க, மஃபிரத்து வாஹிதா, 73ல ஒரே ஒரு மஃபிரத்து, மின்ஹா ஃபீஹா ஸலாஹுல் அம்ரி குல்லி, உலகம் தொடர்பான சகல பாவங்களுக்கும் பரிகாரம். பெருமானார் சொல்லுவாங்க, 73 மொத்த மன்னிப்புகள்ல ஒரு மன்னிப்பு உலகின் பாவங்களுக்கு பரிகாரம், உலகில் செய்திருக்கிற தவறுகளுக்கு அது பரிகாரம். கண்ணிமிக்கவர்களே, எஞ்சி இருக்கிற 72 மன்னிப்பு மறுமையின் சேமிப்பு என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்பானவர்களே, ஆக நாம் யோசித்து பார்க்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய நம்ம உதவணும். அவர்களின் துயர் துடைக்கிற அளவிற்கு, கண்ணீர் துடைக்கிற அளவிற்கு தாராளமாக தர வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் இன்னமும் சொல்லுவாங்க, மன்கான ஃபி ஹாஜத்தி அஹி,
தன் சகோதரின் தேவையை நிறைவேற்ற யார் முன் வருகிறார்களோ கானல்லா ஃபி ஹாஜத்தி, அல்லாஹ் அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வான். இப்ப நாம் மனமு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுகிற போது, நமக்கு தேவை என்று வருகிற போது கேட்காமலே அல்லாஹ் தருவான். கண்ணிமிக்கவர்களே, நிறைய நாம் தர கடமைப்பட்டு இருக்கிறோம். இறுதியாக இந்த மனித முடிவு, ஏதோ நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்வின் இலக்கு என்ன தெரியுமா? முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். அது இப்படி ஏற்பட்டிருக்கிற அசம்பாவிதங்களோ அல்லது எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் உலகை விட்டு பிரிய காத்திருக்கிறோம். இறுதி முடிவு மிக முக்கியம். கண்ணிமிக்கவர்களே, எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நம்முடைய உம்மத்துடைய பெரிய பலகீனம் என்னன்னு சொன்னா, பெரும் பெரும் பாவங்கள் ஹராம்களில் உழன்று கொண்டிருக்கிறோம், ஆனால் உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் அனஸ் அவங்க சொல்லுவாங்க, இன்னக்கும் ல தஅமலூன அமாலன், சில செயல்களை நீங்கள் செய்கிறீர்கள், சில பாவங்களை நீங்கள் செய்கிறீர்கள், ஃபி அதக்கு ஃபி அயுனிக்கு மின ஷர், ஆனால் அந்த பாவங்களை குறித்து உங்களுடைய கணிப்பு என்ன தெரியுமா? தலை முடியை விட சர்வசாதாரணமாக அந்த பாவத்தை நீங்க நினைக்கிறீங்க. இந்த பாவம் குறித்த குற்ற உணர்வு உங்களிடத்துல இல்லை, பாவம் குறித்த அச்ச உணர்வு உங்களிடத்துல இல்லை, பாவங்களை முடியை விட சர்வசாதாரணமாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, குன்னா நகத்துகா, ஆனால் பெருமானார் காலத்துல இந்த பாவங்களை நான் எப்படி நினைச்சேன் தெரியுமா? ஃபில் மூபிகாத், அழித்து நாசமாக்குகிற பாவம் நினைச்சுன்னு சொல்லுவாங்க. கண்ணிமிக்கவர்களே, இன்றைக்கு இது உம்மத்து பாக்குறமா இல்லை, எவ்வளவு பாவங்கள்ல ஒரு விதத்துல இந்த பேரழிவுகள் நம்முடைய பாவங்களா கூட இருக்கலாம். இப்ப அவர்கள் பாவிகள் என்று சொல்வதற்கு இல்லை. ஏன்னா ஹதீசுகள்ல வருது, ஒரு முஸ்லிம் பாவம் செய்கிற போது பாதிப்பு உலகம் முழுக்க, மனிதர்களை தாண்டி படைப்புகளுக்கும் பாவங்கள், படைப்புகளுக்கும் பாதிப்பு. ஒரு முஸ்லிம் பாவம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பறவைகள் விலங்குகள் போன்ற பிராணிகள் கூட அவரை சபிக்குமா? அது சொல்லுமா, உன் பாவத்தின் முசீபத், நீ செய்திருக்கிற பாவத்தின் விளைவு என்ன தெரியுமா? அல்லாஹ் மழையை தடுத்து விட்டான், நாங்கள் உணவில்லாமல் தவிக்கிறோம் என்று சொல்லி பாவிகளை வாயெல்லாம் பிராணிகள் கூட சபிக்கும் என்று பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப யோசித்து பார்க்கிறோம், நாம் நிறைய அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்றைக்கு எவ்வளவு சர்வதான பாவங்கள். தொழுகிறார், வெளியே போயிட்டா வட்டி, வியாபாரங்கள்ல போய் எவ்வளவு ஏமாற்று, இப்ப கொடுத்த வாக்குறுதியை மீறுவது, இதெல்லாம் இன்னைக்கு பாவமாக நினைக்கிறது இல்லை. இப்ப இரவெல்லாம் போதை, பகல்ல தொழுக வர்றாங்க, சில பேர் பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு அற்பத்தனமான அல்லாஹ்வை ஏமாளியாக நினைக்கிற ஒரு மனப்பக்குவம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப தொழுகையாளியா இருப்பாரு, குடும்பத்துல செய்ய வேண்டிய ஹக்க செய்ய மாட்டார், மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறது இல்லை. இப்ப மார்க்கம் என்பது வெறுமனே தொழுகை மாத்திரமல்ல. கண்ணிமிக்கவர்களே, இப்ப ஒட்டுமொத்த ஷரியத்தை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் கோப பார்வை இன்றைக்கு உம்மத்தின் மீது அது கருணை பார்வையாக மாற வேண்டுமானால் நம்மிடத்திலே உண்மையான தௌபாக்கள் வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடி இப்போ ஒரு முஸ்லிம் திருந்துகிற போது அது இந்த உம்மத்தின் பெரும் மாற்றத்திற்கு காரணம். ஒவ்வொருவரும் அல்லாஹ் தௌபா செய்யணும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த மக்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ் இறந்தவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்குவானாக. பாதிக்கப்பட்டவருக்கு அல்லாஹ் நல்ல நிவாரணத்தை வழங்குவானாக. உயிரோடு இருப்பவருக்கு அல்லாஹ் சப்ரன் ஜமீல் என்கிற பொறுமையை தந்தருள்வானாக. அல்லாஹ் அவரது உள்ளங்களிலே சக்கீனா என்கிற அமைதியை அல்லாஹ் இறக்கி அருள்வானாக. அல்லாஹ் அவர்களை எல்லாம் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் இழப்பிற்கு பகரம் மிகச்சிறந்த பகரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவானாக. இது போன்ற ஆபத்தை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.